நிலக்கோட்டை அருகே தும்மலப்பட்டியில் பொது மருத்துவக் கழிவு சுத்தரிப்பு மற்றும் வெளியேற்று நிலையம் அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா நூத்துல்லாபுரம் ஊராட்சி பகுதியில் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பொது உயிரியல் மருத்துவக் கழிவு சுத்தகரிப்பு மற்றும் வெளியேற்று நிலையம் அமைப்பதற்கான திட்டம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் கோட்டாட்சியர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி முன்னிலை வகித்தார். திண்டுக்கல் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் பொறியாளர் குணசேகரன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் சேவுகம்பட்டி, நூத்துல்லாபுரம், தும்மலப்பட்டி, செல்லம்பட்டி, சீதாபுரம், சின்னமா நாயகன்கோட்டை, குளத்துப்பட்டி, சிங்காரக்கோட்டை, கோடாங்கி நாயக்கன்பட்டி, அப்பாலப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் திண்டுக்கல், தேனி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவக் கழிவுகளை சேகரித்து அதனை சுத்தகரிப்பு செய்யும் பொது உயிரியல் சுத்தரிப்பு நிலையம் மற்றும் கழிவு வெளியேற்று நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை திண்டுக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் கோரியுள்ளது. அடிப்படையில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதற்காக புதுடெல்லி மற்றும் சென்னையில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கிராம மக்கள், எங்கள் பகுதியில் சுத்தகரிப்பு நிலையம் அமைத்தால் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் என்றும், நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என்றும், நிலத்தடி நீர் காற்று மாசுபடும் எனவும், சுகாதார கேடு ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்ததால் கருத்து கேட்பு கூட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. பொதுமக்கள் கோட்டாட்சி தலைவரிடம் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக கேட்டனர். கோட்டாட்சியர் சக்திவேல் பொதுமக்களினுடைய கருத்துக்களை எழுத்து வடிவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமும் அல்லது கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ மனுவாக அறிவிக்கலாம் என தெரிவித்தார். இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் வத்தலகுண்டு காவல்துறை ஆய்வாளர் சிலைமணி, பட்டிவீரன்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் ராம்சேட் மற்றும் காவல்துறையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சொல்லிட்டு நீங்கள்லாம் இங்கே வாழக்கூடிய மக்கள் இங்கே இதே விருதுநகர் நடந்தது. அப்புறம் ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்து அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணாங்க. அங்கே பல்வேறு மக்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுச்சு, காற்று மூலமாக பரவும். இது வந்து என்னன்னா மனிதனுடைய கழிவுகளை எடுத்து அதை
இதை மக்கள் வந்து அதிகாரி மூலமா, நான் சொல்றதெல்லாம் விட்டுருங்க, இது மருத்துவ அதிகாரி மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக